ஆமாம், எல்லோரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. இப்படி தான் எங்கள் ஃபேமிலி அப்படியே நாங்கள் பார்த்துட்டு எங்கெல்லாம் சாப்பிட்றது கிடைக்குதோ அங்கெல்லாம் சாப்பிடுவோம். எப்படிலாம் காரில் எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே வருவோம். ஆனால் நாங்கள் மட்டும் வந்து தூங்கிக்கிட்டே வர ஃபேமிலி நாங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கனகாம்பட்டி சத்குரு. ஹலோ தங்க பிள்ளைகளா, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எந்த ஃபால்ஸ் இது? கும்பக்கரை. எஸ், கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ் வந்தோம். ஒரு பிளான் பண்ணி சரி ஓகே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்தா இங்கே வந்து ஆன்லைனில் புக் பண்ணாதான் வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. சரி வந்து பார்த்தீங்கன்னா பழனி பக்கத்தில் கனகம்பட்டி எல்லோரும் பார்க்க வேண்டிய இடம் தான் அது. எல்லோரும் வாங்க, நினைச்சது நடக்கும். கனகம்பட்டி சாமியார் சத்குரு துணை. ரொம்ப ஃபேமஸான கோவில். இந்த கோவில் பார்த்தோன்னேயே எந்த சாமி அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. பட் இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜெயஸ்ரீ வைப்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் 3 o'clockலாம் எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் கிளம்பி இன்றைக்கி ஒரு 2-3 கோவில் வந்து நாங்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். காலையிலே வந்துட்டு குளிக்க வச்சுட்டு என்னையெல்லாம் அர்த்த ராத்திரியில் குளிப்பாட்டி இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே பாவப்பட்ட ஜென்மம் மாதிரி எப்படி சிரிக்கிறேன்னு. இவங்களுக்கெல்லாம் டீ காஃபிலாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. எனக்கு டீ காஃபிலாம் பழக்கம் இல்லை. காலையிலேயே 2 பிளேட் சிப்ஸை நல்லா நொறுக்கிட்டு பேக்கரியிலேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு திரும்பினா எங்கள் அம்மா என்னை பார்க்குறாங்க. காலையில் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு டீ காஃபி சாப்பிடலாம், வேணாண்டி தங்கப்பில்லை முகமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக கிளம்பி வந்தோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே தான் இந்த பிளான் போட்டு போயிருந்தோம். ஸோ ஃப்ளாக் சல்யூட் பண்ணிடலாமா? எஸ், கொஞ்சம் தேசப்பற்று எனக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸில் வந்தேன். என் புள்ளக்குட்டி வேறு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருந்தது. ஒரு வழியாக நம்ம காலையிலே கிளம்பி இப்போது சனீஸ்வரன் கோயில் வந்தாச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கோவில் வந்து தேனி குச்சனூரில் இருக்குது. திருவிழா நடந்துட்டு இருக்கிறதுனால எங்களை 2 கிலோமீட்டர் பிஃபோரே வந்துட்டு நாங்கள் போன காரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்டோவில் தான் வந்தோம். அலங்காரம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்கேஸ் நீங்கள் தேனி குச்சனூர் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணி கேட்டுட்டு போங்க. அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக எல்லாம் ஃப்ளாக் சல்யூட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன்டா அப்படின்னேன். எங்கள் அண்ணன் இரு போகலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு மேலே எங்கள் அண்ணன் வந்து ஆங்கரிங் பண்ணுறா. நீங்களே கேளுங்க. இவன் என்ன விட அழகா ஆங்கரிங் பண்றான். எங்க அம்மா தமிழ் பேச்சாளர். ஸோ நான் வந்து எங்க அம்மாவோட ஜீன் நினச்சிட்டு இருந்தேன். எங்க அண்ணன் எனக்கு மேலே பேசிட்டு இருக்கான். இது என்னடா ட்ரைனிங்கே கொடுக்காம இவ்வளோ சூப்பராக பேசியேன்னு நினச்சிக்கிட்டேன். சீதாலட்சுமியும் எங்கள் ஸ்ரீசாந்தும் அவங்க பாட்டுக்கு தனியாக போயிட்டு இருந்தாங்க, நாங்கள் பாட்டுக்கு தனியாக போயிட்டு இருந்தோம். கும்பல், செம்ம கும்பல். திருவிழா நடக்கிறதுனால கொஞ்சம் லைன் கட்டிலாம் விட்டாங்க. பட் வந்து நாங்களாம் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கவும், சீதா பாப்பாலாம் இருக்கவும், குழந்தைங்க வச்சுருக்கவங்களுக்கு தனி ரோ அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து அங்கே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஜூலை மந்த்து ஃபேமிலியோடு வந்திருந்தேன். தென் இப்போது அம்மா ஃபேமிலியோட அகெயின் ஆகஸ்ட்டில் வந்திருக்கேன். தேனி குச்சனூர் வந்து போகவே முடியாத கோயில் சொல்லுவாங்க. பட் நான் வந்து போன மாதம் இந்த மாதம் இப்போ 2 மாதம் கண்டினியூவாக வந்துட்டேன். பட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து புக்காத்தில் போயிருந்தேன். இப்போ வந்து பிறந்தாத்தோடு வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஜாதகம் பார்த்த இடத்துல தேனி குச்சனூர் போயிட்டு வாங்க, உங்களுக்கு வந்து ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்தாச்சு. விளக்கு போட சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ 9 விளக்கு வாங்கி நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே உங்களுக்கு கோவில் வாசல்லே செட்டாக விற்பாங்க. 100 ரூபா 60 ரூபான்னு செட்டாக விற்பாங்க. ஆக்சுவலி அந்த சிட்டி விளக்கில் வந்து கருப்பு துணி எள்ளில் விளக்கு போடணும். அதை அவங்க அங்கேயே ரெடிமேடாக வச்சுருப்பாங்க. இந்த பாட்டிலில் என்ன ஃபில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குங்க. 1 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ராலாம் இல்லை, கம்மியாகவும் இல்லை. கரெக்டாக அந்த 9 விளக்குக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது அந்த எண்ணெய். 9 விளக்கையும் நம்ம ஏற்றி வைக்கணும். அந்த முகங்கள்லாம் கரெக்டாக அந்த கருப்பு துணியெல்லாம் கரெக்டாக புழிஞ்சு விட்டு கரெக்டாக வந்து நம்ம என்ன வேண்டுதலையோ, நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்கக்கூடாது, நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீரணும், நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சு அதை விளக்கேற்றுறாங்க. அவ்வளோ பேருங்க, அவ்வளோ மக்கள். இப்போ புதுசாக வந்து கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி இருக்க வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் இதோட அப்டேட்ஸ்லாம். பரபரப்பாக கோவில் வேலையாயிட்டிருக்கு. கோவிலில் போயிட்டு தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. நான் கோவில் இதை எடுக்கலை, இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ எல்லோரும் வந்து கொடி ஏற்றிட்டு ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்மளும் ஸ்வீட் எடுக்காமல் வரலாமா சொல்லிட்டு நானும் ஸ்வீட் எடுத்துகிட்டு ஒரு சல்யூட் போட்டுட்டு வந்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னா கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு அன்பிளான்டு ட்ரிப் தான். டிஃபன் சாப்பிட்டுட்டு அங்கே நியர்பை என்ன பிளேஸ் இருக்குதுன்னு சர்ச் பண்ணதில் சரி கும்பக்கரை போகலாம். ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. அந்த ஆன் தி வே பார்த்திங்கன்னா நல்லா சில்னஸ் இருந்தது. அந்த மலையோட கூலிங் வந்துட்டு நம்ம இங்கேருந்து போகிறப்பே நமக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருந்தோம். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா, ஒரு பிளான் பண்ணி சரி ஓகே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்தால் இங்கே வந்து ஆன்லைனில் புக் பண்ணால் தான் வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. சரி ஓகே நம்ம வந்துட்டோம், எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றது. ஹலோ தங்க பிள்ளைகளா, இன்னைக்கு
நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தேனி வந்தோம். அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ் வந்தோம். இங்கே வந்து ஃபாரஸ்ட்டும் இருக்கும் போல இருக்குது. ஆல்ரெடி வந்து நம்ம ஆன்லைனில் வந்து புக் பண்ணிட்டு வந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்களாம். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வாங்க, ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. பட் வந்து கிளைமேட் செம்ம சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு தென்னந்தோப்பில் நின்று அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஹாய் சொல்லிடுங்க. பாய். ஆமாம், எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க. இப்படி தான் எங்கள் ஃபேமிலி அப்படியே நாங்கள் பார்த்துட்டு எங்கெல்லாம் சாப்பிட்றது கிடைக்குதோ அங்கெல்லாம் சாப்பிடுவோம். எப்படிலாம் காரில் எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே வருவோம். ஆனால் நாங்கள் மட்டும் வந்து தூங்கிக்கிட்டே வர ஃபேமிலி நாங்கள். பட் வந்து அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு செம்ம சூப்பராக இருக்குது. என்ன தான் நம்ம ஏசி காற்று ஃபேன் இதெல்லாம் இருந்தாலுமே இந்த இயற்கை இந்த சிப்பிங் சவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்பாட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். லவ் ஆல். காவல் வந்துருமா தலைவன் பார்த்தீங்களா? என்னடா என்ன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறான். ஹாய் தங்கம். கபக்குன்னு பிடிக்காம இருந்தால் சந்தோஷம்தான். அங்கேருந்து நம்ம கிளம்பி கணக்கம்பட்டி சித்தரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குடி, ஸோ நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் எங்கள் மம்மிட்ட சொன்னேன். ஆல்ரெடி வந்து எங்கள் அண்ணா எங்கள் அண்ணி எல்லோரும் வந்துட்டு போயிருப்பாங்க போல இருக்குது. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். அவ்வளோ கும்பல் இருந்தாங்க. ஃபுல் வீவ் நான் எடுக்கலை. பிகாஸ் அந்தளவுக்கு எதுவும் இருக்காது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். பட் வந்து அவர் இருந்த இடம், அதாவது அவர் தங்கியிருந்த வீடு, அதையும் நாங்கள் சுற்றி பார்த்தோம். அப்புறம் அவரோட திருவடிகள், அதாவது கால் அந்த ஆசீர்வாதம் வாங்குறது இதெல்லாம் தாண்டி இப்போ தான் நம்ம வந்து அவரோட ஜீவசமாதி போயிட்டுருக்கோம். லைன் பை லைனாக க்யூவில் போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தெரியாது. இல்லைடா தெரியும்டா. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கணக்கம்பட்டி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கணக்கம்பட்டி சத்குரு. பாய் பாய் பாய். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழனி பக்கத்தில் கணக்கம்பட்டி. எல்லோரும் பார்க்க வேண்டிய இடம் தான் அது. எல்லோரும் வாங்க, நினைச்சது நடக்கும். கணக்கம்பட்டி சாமியார் சத்குரு துணை. பழனி பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் அவ்வளோதான் பழனி. சரிங்களா? அந்த முருகனையும் பார்க்கலாம், கணக்கம்பட்டியும் பார்க்கலாம். கணக்கம்பட்டியில் சிறப்பாக தரிசனம் முடிச்சுட்டு கம்மங்கூழ்லாம் குடிச்சிட்டு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக சேர்ந்து வீடியோ செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புவோம். எங்கள் அண்ணன் தான் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான். எங்கள் அம்மாவை பார்த்தா சித்தர் மாதிரியே இருக்காங்க. நெத்தி ஃபுல்லாக விபூதி. ஸ்ரீசாந்த், வெங்கட்ராமன், பாப்பா, எங்கள் மண்ணி எல்லோரும் செம்ம ஹாப்பி. எங்கம்மா ஓ நெத்தியில் விபூதியை காணா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறீங்களா? சரி, ஓகே, அதுக்கான ஆன்சர் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த ட்ரிப் போனது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்கள் அண்ணா பழனி போயே ஆகணும் அப்படின்ட்டான். சரி, ஓகே அப்படின்னு நாங்கள் பழனிக்கு கிளம்பிட்டோம். தரிசனம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. என்னம்மா வீடியோ காணோம் அப்படின்னு கேட்குறீங்களா? பழனி கோவிலில் ஃபோன் அலோட் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் கார்லேயே வச்சுட்டு போயிட்டோம். ஸோ ஷூட் எடுக்கிறதுக்கும் எங்களுக்கு டைம் இல்லை, லேட் ஆகிடுச்சு. அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல், இன்றைக்கி ஸ்ரீஜா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் அப்படின்ற என்னோட நியூ பிஸ்னஸை நான் லான்ச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இன்றைக்கி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கோம். இப்போ தான் நம்ம வீடியோ நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பை.